Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கே இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 3 வெஜ்ஜை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க இப்போ வீடியோ உள்ளே போய் என்னென்ன பொருள்னு பார்ப்போம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேபேஜ், பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, அப்புறம் கொத்தமல்லி இலை, இல்லைண்டா வெங்காய இலை, இல்லைண்டா பசலி, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போடுங்க. எல்லாத்தையுமே நம்ம பொடிசாக வெட்டிக்கிறணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வெஜ்ஜுக்குள்ளே உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் வேண்டாம் போட்டுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேண்டாம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் 2 முட்டையும் போடலாம், 4 முட்டையும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கூட போடலாம், உங்கள் விருப்பம். எனக்கு 2 போதும், அதனால் 2 முட்டை நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு அடிச்சுக்கிறேங்க. அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் கண்டிப்பாக போடணும். அப்புறம் பால் 2 ஸ்பூன் பால், அதையும் அடிச்சுக்கிறேங்க. அப்புறம் மாவு நம்ம 50 கிராம் மாவு எடுத்து போடுறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கிறங்க, ஒரு 3 ஸ்பூனை போட்டு கிண்டி விட்டு பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே மாவு சேர்க்க வேண்டாம். இதுக்கு அலோவ்மெண்ட் கிடையாது, நம்ம பார்த்துக்கிறணும். இந்த மாவுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் உப்பு போடலைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இயற்கையாக உப்பு காரம்லாம் நல்லா நறுக்குன்னு போட்டு சாப்பிட்றவங்க, அதனால் நம்ம உப்பு போடுறோம். அப்புறம் வெஜ்ஜை ஒன்று அந்த மாவுல கலந்தாலும் சரி, இல்லை வெஜ்ஜை தனியாக வச்சு அது மேலே எப்படி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறேங்க உங்கள் வசதிக்கு. அவர் நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்களை வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதுங்க. அந்த குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டுச்சுக்கண்டா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு ட்ரை எடுத்துக்கிறேங்க, பிஸ்கட் ட்ரை. அதில் பட்டர் பேப்பர் போடுங்க, கண்டிப்பாக போடணும். போட்டு நம்மளோட கேபேஜ் கலவையை ஃபுல்லாக அதில் வச்சுருங்க. இது ஒரு ட்ரைக்கு கரெக்டாக வரும், சின்ன ட்ரைக்கு. இது 8 பீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையை 2 போடுங்க, இல்லைன்னா பெரிய ட்ரையாக 1 போடுங்க. அது 16 பீஸ் வரும். இப்போ நம்ம 25 நிமிஷம் பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சீஸ் போடுவோம். இருபத்தஞ்சி நிமிஷம் சென்று எடுத்தாச்சு. அது மேலே இப்போ நம்ம சீஸ் போட போகிறோம். மசாலா சீஸ் போடுங்க. ப்ரெட்டுக்கு போடுற எந்த சீஸும் நீங்கள் போடலாம். 100 கிராம் கண்டிப்பாக வேணும். ஃபுல்லாக அந்த ட்ரை ஃபுல்லாக நம்மளுக்கு மூடணும் ஓரளவு. போட்டுட்டு அதுக்கப்புறம் கருஞ்சீரகம்,
இருந்தால் போடுங்க. அப்படி இல்லையா கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுலேயும் வந்து நான் கருஞ்சீரகமும் போட்டிருக்கிறேன், வெள்ளை எள்ளும் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடி ஒரு 15லிருந்து 20 நிமிஷம், நான் வந்து 20 நிமிஷம் பேக்கிங் பண்ணுறேன். பேக்கிங் பண்ணுங்கள். 20 நிமிஷம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் சென்று நான் உடனே எடுக்கலை, அவனுக்குள்ளே 10 நிமிஷம் வச்சுட்டேன். வச்சப்புறம் நீங்கள் வெளியே எடுங்க. இப்போ நம்ம வெட்டி நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து சுட சுட சாப்பிட்றத விட ஆறிப்பே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் நோம்புக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம எப்போவுமே ஒரே மரத்தனை செஞ்சு சாப்பிட்றோம், கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தி ஃபுட்டாகவும் போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.